வணக்கம் நண்பர்களே, வெற்றி வெல்லுவேன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதியை தவற விடாதீங்க. ஏன்னா அன்று கடைசி ஆடி வெள்ளியும் ஆடிப்பூரமும் சேர்ந்து வருது. ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைனாலே மிகவும் விசேஷம். அது என்ன ஆடிப்பூரம்? ஆடிப்பூரத்தை பற்றி பார்க்கலாமா? ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தை தான் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவ மரபில் தோன்றிய பூமி தாயின் உருவமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் தோன்றி 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் அன்னைக்கு தான் அவதரித்தாங்க. அவருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற மற்றொரு பெயரும் ஒன்று. ஏனென்றால் திருமானை தன் கணவராக நினைத்து வணங்கியவர் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த மாலையைத்தான் பெருமாள் இன்னும் சூடி கொண்டிருக்கிறார். அதனால் இந்நாளில் ஆண்டாள் கோவில்களில் மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும். இந்நாளில் ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டால் திருமண தடை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். மேலும் இந்நாளில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும். அம்மனை தாயாக பாவித்து வழிபடும் சிறப்பான நாள் ஆடிப்பூரம். அம்மனுக்கு வளையல் மாலை கொண்டு அணிவித்து வழிபாடுகள் நடைபெறும். மேலும் இந்நாளில் கோவில்களில் பெண்களுக்கு வளைகாப்புகளும் நடைபெறும். அம்மனுக்கு சூட்டிய வளை மாலைகளிலிருந்து வளையல்கள் பிரசாதமாக பெண்களுக்கு வழங்கப்படும். இந்நாளில் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அம்மனுக்கு வளையல் மாலை சாற்றியும், கோயிலுக்கு வரும் பெண்களுக்கு வளையல்கள் வாங்கி கொடுத்தும் நேர்த்திக்கடன் செய்யலாம். மேலும் இந்நாளில் மற்றொரு விசேஷம் உண்டென்றால் மதுரை ஆளும் மீனாட்சி அம்மனுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடைபெறும். இந்நாளில் மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெறும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்நாள் பெண்மையையும் தாய்மையையும் மங்களத்தையும் தெய்வீகமாக போற்றுகிறது. எனவே இந்நாளில் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், கஷ்டங்கள் நீங்கும். எனவே இந்நாளில் அம்மன் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பானது. கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே அம்மன் திருவுருவ படத்திற்கு முன்னால் ஒரு விளக்கேற்றி மனதார வழிபட்டாலே போதுமானது. இன்றைய ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.